நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக ஆனந்தமாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழுவின் மனசாட்சியின்படி எடுக்கப்பட்ட தீர்மானத்துல 24 hours a day 24 மணி துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்தை நாம தினசரி ஒரு பக்கத்தை படிச்சு அந்த பக்கத்துடைய கண்டென்ட் அதோடைய விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 24 hours a day புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையை வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து கொள்வோம். ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. நான் என்னை விட உயர்ந்ததோர் சக்தியின் உதவியை நாடினேனா? நான் ஏஏ தோழமையில் அன்றாடம் காணும் ஒவ்வொரு மனிதரும் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குடிநோயாளியை தெளிவான பயனுள்ள வாழ்க்கை வாழும் மனிதனாக மாற்றவல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கின்றேனா? அந்த உயர்ந்த சக்தியாகிய இறையருட் பேராற்றல் என்னையும் குடிப்பதிலிருந்து விலகி வாழ வைக்கும் என உறுதியாக நம்புகின்றேனா? ஒரு நாள் அடிப்படையில் எனது வாழ்க்கையை நான் வாழ்கின்றேனா? இப்படி 24 மணி நேரமும் தெளிவுடன் இருக்கும் சக்தியை இறையருட் பேராற்றலிடம் கேட்கின்றேனா? தவறாமல் ஏஏ தோழமையின் கூட்டங்களில் பங்கேற்றுக் கொள்கின்றேனா? இன்றைய தியானம். இறை பிரசன்னம் அமைதியை அளிக்கின்றது எனவும் அந்த அமைதி ஒரு தெளிவான நீரோடையைப் போல எல்லா மனக்கசப்புகளையும் வெறுப்புகளையும் என் உள்ளத்தில் இருந்து நீக்கும் எனவும் நான் உறுதியாக நம்புகின்றேன். அந்த அமைதியான நேரங்களில் என் கோபத்தை கட்டுப்படுத்துவது எவ்வாறு என இறைவன் எனக்கு கற்பிப்பார். இனி நான் பயப்பட மாட்டேன். எப்படி இளைப்பாறுவது என நான் கற்றுக்கொள்வேன். நான் இளைப்பாறிய நிலையில் இருக்கும்போது இறைவனின் பேராற்றல் என்னுள் பாயும். நான் அமைதியாக இருப்பேன். இன்றைக்கான பிரார்த்தனை. எல்லா அறிவையும் கடந்து நிற்கும் அமைதிக்காக நான் இறையருட் பேராற்றலிடம் அன்புடன் வேண்டுகின்றேன். இந்த உலகம் எனக்கு தர இயலாத, இந்த உலகம் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாத அந்த உன்னத அமைதிக்காக இறையருட் பேராற்றலை மிக பணிவோடு வேண்டுகின்றேன். இன்னைக்கு ஜனவரி 5 சிந்தனை. ஜனவரி 4 வரைக்கும் முதல் 4 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி பரிந்துரைகளை ஆழமாக சிந்திக்க நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆஃப் மை செல்ஃப் ஐ ஆம் நத்திங். என்னுடைய அறிவு, என்னுடைய புத்தி, என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய உணர்வு தடுமாற்றங்கள் நிறைந்த சிந்தனைகளை வச்சுக்கொண்டு என்னால் இறைவனை உணர்வதை நோக்கி முன்னேறி செல்ல முடியவே முடியாது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்க வச்சாங்க. இந்த உண்மையை 100% எந்த வகையான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் ஒப்புக்கொள்ளவும் வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த படி என்ன? 2வது படி என்ன? நம்பிக்கைக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆலோசனை சொல்லப்படுகின்றது. என்னைய மிகவும் குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு சொல் உண்டுன்னா அந்த ஒற்றை சொல் நம்பிக்கை. நம்பிக்கை. எதை நம்ப சொல்றாங்க? எதை நான் நம்பணும்? ஆளுக்காளு இதை நம்பு, அதை நம்பு, இவர் தான் இறைவன், அவர் தான் உருவம், இறைவன் இப்படித்தான் இருப்பாரு, இறைவனுடைய பெயர் இதுதான் அப்படின்னு ஆளுக்காள் ஒரு உருவத்தையோ ஒரு பெயரையோ சொல்லி கடவுளை நம்ப சொல்லி சொல்றாங்க. சின்ன வயசுல கட்டாயப்படுத்தினாங்க. எதான் நடந்துச்சுது? நான் குழம்பி போய் தான் இருந்தேன். என்னுடைய சக மனிதர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, ஆசிரியர்கள், சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் சொன்ன அந்த உருவத்தை, அந்த நாமத்தை, அந்த கடவுளை நம்ப என்னால் முடியல.
எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும் என்னால நம்ப முடியல. அதான் உண்மை. நம்புறதுக்கு கடினமாக முயற்சி செய்ய 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 சந்தேகம் தான் பூதாகரமா வளர்ந்தது. சந்தேகமே கிடையாது. எவ்வளவு ஆழமாக முயற்சி செய்து பார்த்தாலும் கடவுளை ஒரு நாமத்தை வைத்து, ஒரு உருவத்தை வைத்து நம்புவதற்கு என்னால முடியல. ஆனா முதல் படியிலிருந்து 2வது படிக்கு முன்னேற நம்பிக்கையை நாம வந்து அடைஞ்சாகணும் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க. அப்போ நம்பிக்கைன்னா என்ன? எப்படி நம்பிக்கையை வந்து அடையிறது? அப்போ என்னுடைய நேரடி அனுபவம் இது. நான் இத நண்பர்களோட பகிர்ந்து கொள்றேன். நான் என்னுடைய குருஜியோட உட்கார்ந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறப்ப எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்பார்க், நம்பிக்கைன்னா என்ன அப்படின்றத நான் வந்து அடைகிறதற்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஸ்பார்க். இதை நான் பல முறை நண்பர்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கும் பகிர்றது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்றேன். என்னுடைய குருஜி என்கிட்ட ஒரு எளிமையான ஒரு கேள்வியை கேட்டாரு. ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. ஜான், நீ உயிரோட இருக்கியா? அதான் கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்வி. நீ உயிரோட இருக்கியா? அப்ஜெக்டிவா பதில் சொல்லு. ஐ டோன்ட் வாண்ட் அன் சப்ஜெக்டிவ் ஆன்சர். ஐ வாண்ட் அன் அப்ஜெக்டிவ் ஆன்சர். எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ. நீ உயிரோட இருக்கியா? அவர் திடீர்னு அந்த கேள்வி கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுது. நான் நம்பிக்கைன்னா என்னன்னு கேட்குறேன். இவர் என்னடான்னா நீ உயிரோடு இருக்கியான்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. எந்த சம்பந்தத்தில் இதை கேட்குறாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். உடனே அவருக்கே உரித்தான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு கேட்டாரு. நான் என்ன அவ்வளோ கஷ்டமான கேள்வியா கேட்டேன், பதில் சொல்ல இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு கேட்டாரு. நானும் சிரிச்சுட்டு ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொன்னேன். சரி, உயிரோட இருக்குல்ல, அப்போ உயிர்னா என்ன? பதில் சொல்ல எனக்கு தெரியல. அவரே தொடர்ந்து சொன்னாரு, உயிர் உடலை விட்டு பிரிஞ்சா என்ன நடக்கும்? மௌனமா இருந்த அவர் தொடர்ந்து பேசினாரு. அவரே பதில் சொன்னாரு, இந்த உயிர் உடலை விட்டு பிரிஞ்சப்புறம் என்ன செய்வாங்க? உடம்ப தூக்கி ஒரு நடு இடத்துல வச்சு ஊரெல்லாம் கூடி ஒலிக்க ஓலமிட்டு பெயரின் நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தனரே. இதுதானே எல்லாருக்கும் நடக்கும். அது எவ்வளோ பெரிய பிரசிடெண்டா இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, யாருக்கானாலும் சரி, செத்து போனதுக்கு அப்புறமாக அவன் உடம்ப வச்சு கும்பிட்டுடா இருக்க போறாங்க. சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தனரே. இதுதான் நடக்கும். உயிரற்ற உடம்புக்கு பெயர் பிணம். உயிரற்ற உடம்பு ஒண்ணுக்கும் உதவாது. ஆனா இப்ப நீ உயிரோட இருக்கிறது உண்மை. அந்த உண்மையை நீ ஒத்துக்கிற இப்பமே. ஆனா உயிர் என்றால் என்னன்னே எனக்கு தெரியாது இப்போ. இருப்பினும் உயிரோடு இருப்பது கொஞ்சம் கூட மறுக்க முடியாத உண்மை. உயிர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உயிரோட இருக்கிறது நான் 100% உறுதியாக மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. நான் எதை சந்தேகிக்கிறேனோ அதை நம்பணும். ஆனா உண்மையை நான் என்ன செய்யணும்? மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளணும். அதானே? ஏதாவது ஒன்று மேல கொஞ்சோண்டு சந்தேகம் இருந்தா நம்பிக்கையை வந்து அடையணும். ஆனா ஒரு 0.00001% கூட சந்தேகம் இல்லாத எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை உயிரோட இருக்கிறது. அந்த உண்மையை என்ன பண்ணணும்? ஒப்புக்கொள்ளணும். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ நான் உயிரோட இருக்கிறது எல்லளவு சந்தேகம் இருந்தாலும் நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்லாம நான் உயிரோட இருக்கிறேன்னு நம்புறேன்னு சொல்லணும். யாராச்சும் என்கிட்ட வந்து உனக்கு 2 கை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு 2 கை இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு பதில் சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? 2 கை இருக்குது, அவ்வளவுதான். அது உண்மை. அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்றேன். அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்றேன். உனக்கு தலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா தலை இருக்கு, அவ்வளவுதான். நான் எனக்கு தலை இருக்குன்னு நம்புறேன். ஒருவேளை உனக்கு மூளை இருக்குன்னு நம்புறியான்னு கேட்டா, அது என் கண்ணுக்கு தெரியல. அதனால ஒருவேளை அது இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா தலை இருக்கான்னா தலை தான் இருக்குல்ல. அப்ப
உண்மை என்பது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. உண்மையை ஏற்றுக்கொள்வதால உள்ளத்துக்குள்ளார உருவாகக்கூடிய உள் உறுதியை நம்பிக்கைன்னு அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த உள் உறுதியை, நம்பிக்கையை நாம் வந்து அடைய வேண்டும் அப்படின்னு தான் இந்த 2வது படியில பரிந்துரைக்கப்படுகின்றது. இதுதான் இன்றைக்கு சிந்தனையாக வழங்கப்பட்டுள்ளது. Have I turned to a higher power for help? Have I turned to a higher power for help? உள்ளுறுதியாகிய நம்பிக்கையை வந்து அடைய என்னிலும் உயர்ந்த ஒரு சக்தி என்னுள் உயிராக, ஆற்றலாக, சக்தியாக, ஆன்மாவாக இருந்து என்னை இயக்குகின்றது அப்படின்ற மறை உண்மையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனா? இதுதான் இன்னைக்கான சிந்தனை. நான் இறையருட் பேராற்றலால இயக்கப்படுகின்றேன். ஆஃப் மை செல்ஃப் ஐ ஆம் ஜஸ்ட் அ காப்ஸ். கடவுள் இல்லைன்னா நான் வெறுமன ஒரு பொணம்தான். ஆஃப் மை செல்ஃப் ஐ ஆம் ஜஸ்ட் அ காப்ஸ். இந்த மறை உண்மையை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் நம்பிக்கையை வந்து அடைகிறார்கள். மற்றவர்கள் ஏதோ ஒரு நாமத்தை, ஏதோ ஒரு வடிவத்தை, இறைவன் அப்படின்ற போலி நம்பிக்கையோட அல்லது உண்மையினை சந்தேகத்தோட போராடி 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 வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவுதான். உண்மையை மறுக்காமல் முதல் படியில் ஒப்புக்கொள்வது வெகு இயல்பாக, வெகு இயற்கையாக நம்பிக்கையோட வாழ்ற மனநிலைமைக்கு என்னை இட்டு செல்கின்றது. இதுதான் சூட்சமம். உண்மையை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை வந்து அடைவதற்கான நிலைக்கு என்னை இட்டு செல்கிறது. எப்படி இட்டு செல்லுது? இயல்பா, இயற்கையா. Do I believe that each man or woman I see in AA fellowship is a demonstration of the power of God to change a human being from drunken being into a sober being? Do I believe that this higher power can keep me from drinking? உச்சி மண்டையில நச்சு 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 நச்சுன்னு அடிச்சு இறக்குற மாதிரி சொல்லப்படுற வார்த்தைகள். கண்ணால பாக்குறப்ப கண்ணுக்கு முன்னால எங்கேயோ 1935 வருஷத்துல 2 குடிநோயாளிகள் 5 நிமிஷம் பேசலான்னு ஆரம்பிச்சு 5.5 மணி நேரம் பேசி ஒரு ஃபெல்லோஷிப்பை நிறுவி அந்த ஃபெல்லோஷிப்போடைய உதவினால உலகம் முழுக்க இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் குடிக்காம இருக்கிறது கண்ணுக்கு முன்னால பார்க்கக்கூடிய உண்மை. இந்த உண்மை என்ன? ஒரு குடிநோயாளிய, குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடிநோயாளிய மன தெளிவோட வாழக்கூடிய ஒரு மனிதனாக மாற்றிருக்கு. கண்ணுக்கு முன்னால பாக்குறல்ல, இத நீ நம்புறியா? நம்புறியா? உச்சி மண்டையில நச்சு நச்சுன்னு அடிச்சு ஏத்துறாங்க இந்த உண்மைய. சாட்சியாக வாழ்பவர்கள் சான்றோர்கள் அப்படின்னு என்னுடைய குருஜி அடிக்கடி சொல்லுவாரு. தங்களை விட உயர்ந்த சக்தி தங்களை இயக்கும் மறை உண்மையை ஏற்றுக்கொண்டு குழப்பத்திலிருந்து விலகி வாழ முடியும் என்ற நம்பிக்கையை வந்தடைந்து அந்த அனுபவத்தை இறைவனுக்கு சாட்சியாக பகிரும் சான்றோர்களையே நாம AA ஃபெல்லோஷிப்ல பார்க்கிறோம், அன்றாடம் பார்க்கிறோம். இன்னைக்கு நானும் என்னை விட உயர்ந்த சக்தி என்னை இயக்குகின்றது என்ற மறை உண்மையை ஏற்பதன் மூலமாக மனத்தெளிவுடனான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நான் வந்து அடைந்து விட்டேனா? This is the thought for the day. This is the thought for the day. அல்ல, இன்னமும் நான் சந்தேகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என்னாலெல்லாம் குடிக்காம வாழ முடியாது, என்னாலெல்லாம் மனத்தெளிவோடலாம் வாழ முடியாது, மனத்தெளிவோட வாழ வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு இன்னமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேனா? இதுதான் இன்னைக்கான சிந்தனை. Do I believe that this higher power can keep me from drinking என்பதற்கு இதுவே அர்த்தமாக நான் புரிஞ்சு கொள்றேன். நானும் ஒரு சான்றோனாக என்னாலையும் குடிக்காம வாழ முடியும் அப்படின்ற அந்த நிலைக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்படின்னு நம்புறேனா? இதைத்தான் நான் நம்பிக்கைன்னு புரிஞ்சு கொள்றேன். Do I ask the good orderly direction of God to give me power to stay sober for each 24 hours? Do I attend AA meetings regularly? ஒவ்வொரு 24 மணி நேரமும் நம்பிக்கையோட வாழ்றேனா? என்னால சோபராக மனத்தெளிவோட, நிறைவான மனத்தெளிவோட வாழ முடியுன்ற நம்பிக்கையோட வாழ்றேனா? ஒவ்வொரு 24 மணி நேரமும் AA தோழமையில நண்பர்களை சந்திக்கிறேனா?
அதாவது இந்த மீட்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு டு ஐ அட்டெண்ட் ஏஏ மீட்டிங் ரெகுலர்லி அப்படின்றதுக்கு டு ஐ அந்த கூட்டத்தோட கூட்டமா இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இல்லை. மீட்டிங் என்பதற்கு அர்த்தம் வந்து சந்திப்பு. சந்திப்பு மீட், ஐ வாண்ட் டு மீட் சம்படி அப்படின்னா இந்நேரம் நான் சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரெகுலரா நண்பர்களை நான் சந்திச்சு எய்தர் அவங்ககிட்ட இருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள்றது அல்லது என்னுடைய அனுபவத்தை பகிர்றது, இந்த வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கேனா அப்படின்ற கேள்வியை அழகா கேட்குறாரு. ஸோ இன்றைய சிந்தனை அதுதான். டு ஐ பிலீவ் தட் திஸ் ஹையர் பவர் கேன் கீப் மீ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஃபெட்டல் ரிங்? டு ஐ ஆஸ்க் காட், டு ஐ ஆஸ்க் த குட் ஆர்டர்லி டைரக்ஷன் ஆஃப் காட் டு கிவ் மீ power to stay sober for each 24 hours? Do I attend AA meetings regularly? நண்பர்களை தொடர்ச்சியாக சந்திக்கிறேனா? இந்த சிந்தனையை தொடர்ந்து இன்றைக்கான தியானம். நம்பிக்கை வந்து அடைவது அமைதியை, நிம்மதியை, ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை வந்து அடைவதாகும். ஸோ கேம் டு பிலீவ், நம்பிக்கை வந்து அடைவது என்பதற்கு என்ன உண்மையான அர்த்தம்னா, என்னால் நிம்மதியை, அமைதியை, ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, நிறைவை என்னால் வந்து அடைய முடியும் அப்படின்ற மன உறுதியை தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அழகான பாடல் வரிகளை என்னுடைய குருஜி எனக்கு நினைவுபடுத்துவார். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, வருவாய் அருள்வாய், நான் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி அமைதி, எங்கும் எதிலும் அமைதி. மிக அற்புதமான பாடல் வரிகள். என்ன எனக்குள்ளார இருந்து ஆட்சி செய்கின்ற இறைவர் பேராற்றல அனுமதித்தால், என்ன ஆட்சி செய்ய இறைவனை அனுமதித்தால் நான் பெற்றுக்கொள்வது அமைதி, நிம்மதி, நிறைவு, மகிழ்ச்சி, ஆனந்தம், உள்ள சமநிலை, ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட். சப்போஸ் இறைவன் என்னை ஆட்சி செய்ய அனுமதி மறுத்து தான் தோன்றித்தனமா என்னுடைய மனம் போன போக்குல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, நான் எந்த நிலைமையில வந்து அடைவேன்றத முதல் படியில நான் ஒப்புக்கொள்றேன். குழப்பம், கவலை, வலி, வேதனை, துன்பம், துயரம். ஸோ வருவாய் அருள்வாய், யான் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி, எங்கும் எதிலும் அமைதி. I believe that God's presence and that peace is like a quiet flowing river, will cleanse all irritants away. God will teach me how to rest. I will not be afraid. I will learn how to relax. At a relaxed state, I will feel God's power is always within me. I will be at peace. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா. நம்பிக்கை வந்து அடைகிறதுன்றது நிம்மதிய, நிறைவை, சந்தோஷத்தை, அமைதியை, ஆனந்தத்தை, உள்ள சமநிலையை வந்து அடைவதாகும். அந்த அமைதி எப்போ வரும்? இறைவனுடைய பிரசன்னத்தை எனக்குள்ளார நான் உணர்ற நேரத்துல மட்டும்தான் எனக்கு வரும். பீஸ் இஸ் லைக் எ குவைட் ஃப்ளோயிங் ரிவர். அந்த ஆறு அபரிமிதமான வெள்ளத்தோட ஓடிட்டு இருக்கிறப்ப, இட் வில் கிளின்ஸ் ஆல் த இரிட்டன்ஸ் அவே. என்னைய சலனப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு என்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிடும். God will teach me how to rest. The good orderly direction of God will teach me how to rest. I will not be afraid. I will learn how to relax. And at a relaxed state, I will feel God's power is always with me. இந்த உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச இயக்க பேராற்றல், விஸ்வசக்தி, பராசக்தி, பிரபஞ்ச சக்தி எப்பவுமே எனக்குள்ளார இருக்கு. உயிராக இருக்கு, ஆன்மாவாக இருக்கு. உயிர் ஒன்று இல்லாமல் உடல் இங்கு நிலையாதே, உயிர் என்ன பொருள் என்று அலைபாய்ந்து தெரியாதே. வாழ்க்கையின் வேர்களோ மிக ரகசியமானது, ரகசியம் காண்பதை நம் அவசியமானது. ஸோ
எனக்குள்ளார உயிராக ஆற்றலாக இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவன் இருக்கிறத நான் அந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு உறுதியான உள்ளுறுதி வருது, நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையை நான் வந்து அடைகின்றேன். என்னாலே இனிமே அமைதியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக வாழ முடியும் அப்படின்றது பேர் தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எப்படி எனக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்டா, இறைவன் என்னை இயக்குகின்றார் அப்படின்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளும் போது வருகின்றது. ஸோ இந்த இடத்துல என்னுடைய குருஜி எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், கடவுளை நம்பணும், கடவுளை நம்பணும், கடவுளை நம்பணும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டேன். கடவுளுடைய இருத்தல் மட்டும்தான் உண்மையானது, வேற எல்லாமே பொய். ஸோ கடவுளுடைய இருத்தல் என்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள்ளார ஒரு அபரிமிதமான ஆற்றல், அபரிமிதமான சக்தி உண்டாகுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன மன நிறைவோட, அமைதியா, நிம்மதியா, குழப்பம் இல்லாம, தெளிவோட, நிறைவாக வாழ வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்காக ப்ரேயர் பண்றேன். I pray for that peace which passes all understanding. இறைவனை புரிஞ்சு கொள்ளலாம் முடியவே முடியாது. இறைவனை அறிவால புரிஞ்சு கொள்ள முடியவே முடியாது. I pray for that peace which passes all understanding. I pray for that peace which the world cannot give me nor take away. ஸோ என் மன தெளிவை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது ஒண்ணுதான் என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. என்னுடைய மன தெளிவை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது ஒண்ணுதான் வாழ்க்கையில எனக்கு மிகவும் முக்கியமானது. சாராயம் குடிக்கிறதுல இருந்து விலகி வாழ வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்ச அன்னைக்கே நான் வாழ்க்கையில எடுத்த தீர்மானங்கள் அனைத்திலும் முக்கியமான ஒரு தீர்மானம் இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன். ஐ ஆம் அன் ஆல்கஹாலிக். இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு நான் எடுத்த தீர்மானம் தான் மிக முக்கியமானது. மன தெளிவோட வாழ்வதற்கு அடிப்படை தேவையாக அமைவது இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற தீர்மானம். ஸோ என்னுடைய தெளிவான வாழ்க்கை முழுமையுமே இந்த ஒரு தீர்மானத்தின் அடித்தளத்துல தான் கட்டி எழுப்பப்படுகின்றது. இன்னைக்கு ஒரு நாள் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த டெசிஷன் மேலதான் என் வாழ்க்கையில நான் தெளிவோட வாழ்வேன், சோபரா வாழ்வேன் அப்படின்ற ஃபவுண்டேஷனே எதுன்னு கேட்டா இந்த தீர்மானம் தான். இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு 24 மணி நேரம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற தீர்மானம். நான் மன தெளிவுடன் வாழ்வதை விட முக்கியமானது இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. வேற என்ன முக்கியமானது இருக்கு? எல்லாம் இருக்கு. ஆனா மன தெளிவு மட்டும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்றது? அழகா ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, உலகம் எல்லாம் உனதாக்கி கொண்டாலும் உன்னை நீ இழந்து விட்டால் உலகத்தை வச்சுட்டு நீ என்ன செய்ய போற? ஸோ நான் மன தெளிவுடன் வாழ்வதை விட முக்கியமானது இன்னைக்கு வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் எனதாக கொண்டிருக்கும் அனைத்துமே நான் மன தெளிவுடன் நின்று வாழ்வதை சார்ந்து மட்டுமே என்னிடம் இருக்கும். இந்த உண்மையை ஒரு நாளும் நான் மறந்துடவே கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. அதைத்தான் அவர் கேட்கிறாரு. ஐ ப்ரே ஃபார் தட் பீஸ் விச் சர்பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். I pray that peace which the world cannot give, not take away. So மன அமைதியை இந்த உலகம் கொடுக்க முடியாது. என் மனசுக்குள்ளார மன அமைதி உணர்ந்ததுக்கு அப்புறமாக இந்த உலகம் அந்த மன அமைதியை எடுத்துக்கொள்ளவும் முடியாது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு நமக்கு சிந்தனையாகவும் தியானமாகவும் வச்சிருக்காங்க. ஸோ இன்றைய பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிந்தனையுடைய சுருக்கத்தை நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் 4 நாட்கள் நம்மளை சக்தியற்றவர்கள், பவர்லெஸ்னஸ் ஓவர் ஆல்கஹால், அன்மேனேஜபிலிட்டி ஆஃப் லைஃப், இதை 4 படிகளில் நம்மளை சிந்திக்க வச்சாங்க. ஆஃப் மை செல்ஃப் ஐ எம் நத்திங். என்னுடைய அறிவு, ஆசா பாசம், புத்தி கித்தி, உணர்வு தடுமாற்றங்கள், குழப்பங்கள் நிறைந்த சிந்தனைகள். ஆமா, நான் அப்படி குழம்பி போயிருந்த மனுஷன் தான் அப்படின்னு நான் முதல் படியில ஒப்புக்கொள்வேன். நான் குழப்பமாக இருந்த மனிதன், நான் ஒரு குடிநோயாளி அப்படின்னு ஒப்புக்கொள்றது, குடிநோயின் வேதனைகளிலே தொடர்ந்து வாழ்றதுக்காகவா அதை ஒப்புக்கொள்றேன்? இல்லையே.
நான் ஒரு குடிநோயாளி, இனிமே குடிச்சு குடிச்சு சாகிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை அப்படின்றது குடிச்ச காலத்துல நான் சிந்தனை. ஆனா இங்க வந்து குடிநோயாளி அப்படின்னு ஒப்புக்கொண்டு வாழ்க்கை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால இருந்தது அப்படின்ற உண்மையை ஒப்புக்கொள்றது என்னாலையும் வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அடைவதற்காக. ஸோ நம்பிக்கை, எது நம்பிக்கை? உண்மையிலே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்னுடைய குருஜி என்னுடைய நம்பிக்கையை நான் வந்து அடைவதற்கு எனக்கு பெரிதும் உதவினார். நான் நம்பிக்கைன்னா கடவுளுடைய உருவத்தை, கடவுளுடைய நாமத்தை நம்பணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். கடவுளுடைய ஒரு உருவத்தை, ஒரு பர்டிகுலர் இமேஜ், பர்டிகுலர் நேம், நாமங்கள் பல்கோடியோர் உண்மைக்கு உளவென்று நான்மறை கூறிடுமே, அங்கு ஒரு நாமத்தை நீர் உண்மை என கொள்வீர் என நான்மறை கண்டிலதே. வேடங்கள் பல்கோடியோர் உண்மைக்கு உளவென்று வேதங்கள் கூறிடுமே, அங்கு ஒரு வேடத்தை நீர் உண்மையாய் கொள்வீர் என வேதங்கள் கண்டிலதே. ஸோ இறைவனுக்கு ஒரு வேடம் இருக்கு, ஒரு நாமம் இருக்கு, அதை நம்பு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லல அப்படின்றது தெளிவாக புரிய வருகிறது. அப்ப நம்பிக்கைன்னா என்ன? அப்படின்னா நம்பிக்கைன்னா என்ன? இறைவன்னா யாரு? அப்பதான் என்னுடைய குருஜியோடைய அந்த ஒரு வார்த்தை, நீ உயிரோட இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுச்சு. ரொம்ப எளிமையான பதில் சொல்லக்கூடிய கேள்வி. அப்ஜெக்டிவா நான் உயிரோட இருக்கியான்னு கேட்டா நான் உயிரோட இருக்கேன்னு பதில் சொல்றேன். அப்ப உயிர்னா என்ன? புரிஞ்சு கொள்ள முடியாதது. அந்த உயிராற்றல் எனக்குள்ளார இருக்கு, ஆனா அதை புரிஞ்சு கொள்ள முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா நான் உயிரோட இருக்கேன். அது உண்மை. உயிர்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உயிரோட இருக்கிறது கொஞ்சம் கூட மறுக்க முடியாத உண்மை. நான் எதை டவுட் பண்றேனோ அதை நம்பணும், ஆனா உண்மையை நான் ஏற்றுக்கொள்ளணும். உண்மையை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்குள்ளார உருவாகக்கூடிய அந்த உள் உறுதியைத்தான் நம்பிக்கை அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னாரு. நம்பிக்கையை வந்து அடைகிறோம். அந்த நம்பிக்கையை நீ இப்ப வந்து அடைஞ்சிட்டியா? இந்த கேள்விதான் மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டினாக இன்னைக்கு கேட்கப்படுகிறது. உள்ளுறுதியாகிய நம்பிக்கை வந்தடைந்த பின் என்னிலும் உயர்ந்த ஒரு சக்தி எனக்குள்ளார உயிராக, ஆற்றலாக, சக்தியாக, ஆன்மாவாக எனக்குள்ளார இருந்து என்னை இயக்குகின்றது அப்படின்ற மறை உண்மையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேனா? திஸ் இஸ் தி தாட் ஃபார் த டே. ராமலிங்க வள்ளலார் வந்து அழகாக சொல்லுவார். அருள் என்ற வார்த்தைக்கு அருவம் பிளஸ் உள் அருள் அப்படின்னு சொல்லுவார். அருவம் என்றால் மறைவாக இருப்பது, மறைவாக உள்ளிருப்பது, பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பேராற்றல், ஜீவ ஜோதி, திருச்சிற்றம்பலம், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எனக்குள்ளார அருவமாக மறைவாக உள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த. ஸோ உயிர் இல்லைன்னா, கடவுள் எனக்குள்ளார இல்லைன்னா நான் யாரு? கடவுள் எனக்குள்ளார இல்லைன்னா நான் யாரு? ஆஃப் மை செல்ஃப் ஐ ஆம் ஜஸ்ட் அ காப்ஸ். கடவுள் எனக்கு உள்ள இல்லைன்னா நான் வெறும் செத்த போனோம். அப்ப நம்பிக்கை அப்படின்றதுக்கான புது விளக்கத்தை நான் இப்ப கிடைக்கிறேன். உண்மையை மறுக்காமல் முதல் படியில் ஏற்றுக்கொள்வது ரொம்ப நேச்சுரலா, வெகு இயல்பாக நம்பிக்கையோட வாழும் மனநிலைக்கு என்னை இட்டு செல்கிறது. அப்போ இங்க AA ஃபெலோஷிப்ல பல நண்பர்களை, பல மனிதர்களை பார்க்கிறேன். Do I believe that each man and woman I see in AA fellowship is a demonstration of the power of God to change a human being from a drunkard state to a sober living state? இதுதானே நடந்துருக்கு, இதுதானே நான் கண்ணு முன்னால பார்க்கிறோம். ஸோ அதை சொல்றாரு. தெளிவாக புரியுது, சந்தேகமே இல்லை. அப்போ நீயும் சாட்சியாக வாழ ஆரம்பி. சாட்சியாக வாழ்பவர்கள் சான்றோர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு என்னை விட உயர்ந்த ஒரு சக்தி என்னை இயக்குகின்றது அப்படின்ற மறை உண்மையை ஏற்பதன் மூலமாக மனத்தெளிவுடனான வாழ்க்கை வாழ்ற நிலைய, அந்த நம்பிக்கையை நான் வந்து அடைந்து விட்டேனா? Do I believe that this higher power can keep me from drunken state into a sober state அப்படின்னு புரிஞ்சு கொண்டு விட்டேனா? நானும் ஒரு சான்றோனாக இறைவனுடைய இருத்தலுக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்படின்னு நம்புறேனா? இதுதான் நம்பிக்கை அப்படின்னு புரிஞ்சு கொள்றேன். Do I ask the good orderly direction of God to give me power to stay sober for each 24 hours? Do I attend AA meetings? அப்போ AA மீட்டிங்ல ஒவ்வொரு மனுஷனையும் சந்திக்கிறப்ப I encounter the good orderly direction of God.
மீட்டிங் என்பது சந்திப்பு. சும்மா கூட்டத்துல உட்கார்ந்து கோவிந்தா கோவிந்தான்னு கும்மாளம் அடிச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்திட்டு அலையிற கூட்டம் கிடையாது இது. ஒவ்வொரு மனுஷனும் he demonstrate the working of a power greater than himself within him. அப்படிப்பட்ட மனிதர்களை மீட் பண்றதுக்கு பேர் தான் மீட்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்பிக்கையை வந்து அடைவது, நிம்மதிய, நிறைவ, ஆனந்தத்தை, அமைதிய, சந்தோஷத்தை அடையிறது அப்படின்ற பொருள் எனக்கு விளங்கும். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே வருவாய் அருள்வாய், நான் ஏங்கி தேடுகின்ற அந்த அமைதி அது ஒண்ணுதான் இல்ல. எங்கெங்கயோ தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. பாட்டில தேடி பார்த்தாச்சு, சிகரெட்ல தேடி பார்த்தாச்சு, பொம்பளை கிட்ட தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே அமைதி கிடைக்கல. எனக்கு அமைதியை கொடு, நம்பிக்கை வந்து அமைதி கிடைக்கும் அப்படின்ற அந்த கருத்தை சொல்றாங்க. சோ என்னுள் இருந்து ஆட்சி செய்ய இறையருள் பேராற்றலுக்கு அனுமதி கொடுத்தால் எனக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், நிறைவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட், உள்ள சமநிலை கிடைக்கும். அழகான தியானம் நீங்க கொடுத்துருக்காங்க. ஐ பிலீவ் தட் காட்ஸ் பிரசன்ஸ், காட்ஸ் ஹையர் பிரசன்ஸ், காட்ஸ் பீஸ் இஸ் லைக் a flowing river. It will cleanse all the irritants away. என்னை எத்தனையோ விஷயங்கள் உள்ள கடந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கு. யார் யார் சொல்ற வார்த்தையோ ஏதேதோ என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கு. God's power will cleanse all the irritants away. God will teach me how to rest. I will not be afraid. I will learn how to relax. And at a relaxed state, I'll feel God's power is always within me. I'll be at peace. ரொம்ப ஒரு அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகான வார்த்தைகள். I pray for that peace which surpasses all understanding. I pray for that peace which the world cannot give me nor take away from me. So நான் அமைதியை உணர்ந்தால் அந்த அமைதி எனக்குள்ளார நிலையாக வந்து தங்கும். இறைவன் கொடுக்கக்கூடிய அமைதியை இந்த உலகம் ஒரு நாள் என்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியவே முடியாது. அதே நேரத்துல இறைவன் தரக்கூடிய அமைதியை இந்த உலகம் ஒரு நாள் எனக்கு கொடுக்க முடியாது. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருள் இருந்தாலும் சரி, எவ்வளவு இன்பங்களை அனுபவிச்சாலும் சரி, அமைதி என்பதை கடவுளை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படின்ற கருத்து ரொம்ப அழகாக தெள்ள தெளிவாக இன்றைய பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை தொடர்ந்து மனத்தெளிவுடன் வைத்துக் கொள்வதுதான் எனக்கு மிக முக்கியமானது. நான் மது குடிப்பதிலிருந்து விலகி வாழ வேண்டும் அப்படின்ற தீர்மானத்தை எடுத்தது மனத்தெளிவுடன் வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து அடையிறதுக்கு தானே. வேற எதுக்காக அந்த தீர்மானத்தை எடுக்கணும்? மனத்தெளிவோட வாழ முடியலன்னா குடிக்காம இருந்து என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு ஆழமாக சிந்திக்க தூண்டப்படுகின்றது, தியானிக்க தூண்டப்படுகின்றது. எனக்கு என்ன தேவை அப்படின்றத பிரேயர்ல கேட்க எனக்கு சொல்லுது. உலகமே எனக்குள்ளார வச்சுக்கிட்டாலும் சரிதான், என்னுடைய மன தெளிவை நான் இழந்து விட்டேன்னா உலகத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற கருத்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைய பகுதியை படிக்கிறப்ப என் மனதை கடந்து சென்ற சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இன்றைய நாட்பொழுது நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய இறைவனை நான் பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.